ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனீஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான இட்லி ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோங்க. அதுவும் இட்லி ரெசிபி அப்படிங்கிறப்போ இது மிக்சியில் அரைச்ச மாவால் செஞ்ச சாஃப்டான இட்லிங்க. நிறைய பேர் சொல்கிறது மிக்சியில் அரைச்சோம் அப்படின்னா மாவு நல்லா பொங்குறதில்ல, இட்லி சாஃப்டாக வர்றதில்ல அப்படின்னு. நான் சொல்கிற இந்த ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா சாஃப்டான இட்லி மாவை எப்படி மிக்சியில் அரைக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. அதே போல் இந்த சாம்பார் பருப்பு இல்லாத சாம்பாருங்க. இந்த ரெசிபி வேணும்னாலும் நீங்கள் சொல்லுங்கள், கூடிய சீக்கிரம் போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி நான் 4 கப் அளவிற்கு இட்லி அரிசி ஏற்கனவே ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 மணி நேரம் ஆயிடுச்சு ஊறி. இப்போ இந்த 3 மணி நேரத்துக்கு அப்புறம் 1/4 கப் அளவிற்கு உளுந்து எடுத்துருக்கிறேன். 4 கப் அரிசிக்கு இட்லி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 1/4 கப் அளவிற்கு உளுந்து எடுத்துருக்குறேங்க. இந்த உளுந்தோட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம இதை கழுவி ஊற வச்சுக்கலாம். உளுந்து ரொம்ப நேரம் ஊற தேவையில்லைங்க. ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஊறினாலே போதும். மாவு நல்லா பொங்கி வரும். பாருங்கள், இப்போ நான் உளுந்து ஊற வச்சு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் அரைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1/2 கப் அளவிற்கு அவல் எடுத்துருக்கிறேன். வெள்ளை அவல் எடுத்துருக்கிறேன். இங்கே நம்ம இட்லி வெள்ளையாக இருக்குது இல்லைங்களா, அதனால் பொதுவாக நான் சிவப்பு அவல் தான் யூஸ் பண்ணுவேன். இது ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சாலே போதும், ஊறிடும். இப்போ பாருங்கள், நம்ம அரிசி உளுந்து எல்லாமே ரெடியாக இருக்குது அரைக்கிறதுக்கு. முதல்ல நம்ம உளுந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் அந்த உளுந்தை சேர்த்துட்டு அந்த தண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. பல்ஸ் மோடில் கொஞ்சம் அப்படியே திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. இப்படி செய்யும் பொழுது அது எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி கொஞ்சம் பொடிஞ்சு வரும். இப்போ நம்ம உளுந்து ஏற்கனவே ஊற வச்ச தண்ணி இருக்குது இல்லைங்களா, உளுந்தை நல்லா கழுவிட்டு தான் ஊற வச்சுருக்குறோம். அதனால் அந்த தண்ணியை யூஸ் பண்ணியே நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவை அரைச்சாச்சு. இப்போ இந்த உளுந்து மாவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஒரு விஸ்கால் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது விஸ்க் பண்ணும்போது நீங்கள் பார்க்கலாம், நல்லா அந்த மாவு கொஞ்சம் பொங்கின மாதிரி வரும். இது நம்ம 1/4 கப்பு கிரைண்டரில் அரைச்சிருந்தோன்னா மாவு பார்க்க நிறைய இருந்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்தது நம்ம அரிசியும் அரைச்சி எடுத்துடலாங்க. அரிசி நீங்கள் மிக்சி ஜாரில் ஒரே டைமில் போட முடியலனாலும் 2 பேட்சாகவும் அரைச்சிக்கலாம். அதோடு சேர்த்து அந்த அவல் ஊற வச்சோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம உளுந்தோடு சேர்த்துட்டோம். இப்போ இதற்கு தேவையான அளவு உப்பையும் நான் இப்போவே ஆட் பண்ணிவிட்டு நான் அதே விஸ்கால தான் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். அரிசியும் உளுந்தையும் நீங்கள் கையால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இதை ஒரு 7லேருந்து 8 மணி நேரத்துக்கு வைக்கணும். நான் இப்போ ஓவர் நைட் வச்சுருக்கிறேன். இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மாவு நல்லா பொங்கி இருக்குது பாருங்கள். இந்த கரண்டியால் எடுக்கும் பொழுதே தெரியும் உங்களுக்கு, மேல் பகுதி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம இப்போ இந்த மாவால் இட்லி ஊற்றி பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்னு. நீங்கள் இதே மாதிரி நான் சொன்ன மெஷர்மெண்ட்ஸில் அதே மாதிரி ஊற வச்சு அதே மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இட்லி வருங்க. உளுந்தை அரிசி நனைங்க வைக்கிற மாதிரி 4 மணி நேரம் வைக்காதீங்க. 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரத்துக்கு வச்சா போதும். அப்போ தான் இட்லி நல்லா பொங்கி வரும். பாருங்கள், நம்ம இட்லி தட்டில் ஊற்றியாச்சு. இதை அவிச்சு எடுத்துடலாம். அப்போ நமக்கு தெரியும் இட்லி எப்படி இருக்குது அப்படின்னு. பாருங்கள், 7 நிமிஷத்தில் வச்சு எடுத்துட்டேன் நான். இட்லி சூடாக இருக்குது. சுட சுட இட்லி நம்ம இப்போ தட்டிலேருந்து எடுத்துட்டோம். பாருங்கள் எப்படி சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள். நம்ம இட்லி தட்டிலையும் ஒன்றுமே ஒட்டாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குது இட்லி. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்ததுங்க. இதை சாம்பாரோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பருப்பு இல்லாத சாம்பார் தான் செஞ்சுருக்கிறேன். இந்த சாம்பாரோட இந்த இட்லி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சுவையாக இருந்ததுங்க. சுட சுட இட்லியோட சுட சுட சாம்பார் சேர்த்தாச்சு. இதை நம்ம இப்படியே ஊற வச்சோம் அப்படியே சாப்பிட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. எனக்கு
கோயம்புத்தூர் அன்னபூர்ணா இட்லி தான் ஞாபகம் வருது. சாம்பார் இட்லி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த இட்லி அதே ஒரு ஃபீலிங் இருந்தது. இப்போ ஸ்பூனில் எடுத்திருக்கேன் பாருங்கள், ஏன்னா ரொம்ப சூடாக இருக்குது, அதனால தான் ஸ்பூனில் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். சாம்பாரில் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நம்ம ஊற வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா இதோட சுவையோ சுவைதாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இப்போ பாருங்கள், அந்த நடுப்பகுதி காமிக்கிறதுக்காக தான் உங்களுக்கு அந்த கட் பண்ண பார்ட்லேருந்து காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நம்ம நிறைய மெத்தடில் இட்லி செய்வோம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் அரைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா இவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்குங்க. பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கிரைண்டர் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. கொஞ்சமாக அரைக்கும் பொழுதும் நம்ம மிக்சி தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ எல்லாம் போட்டிருக்கோங்க. டைம் இருந்தால் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும், ரெசிபீஸ் வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ்.